வணக்கம் அண்ட் வெல்கம் டு கமல்ஸ் அடுப்பாங்கரை. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது பொட்டுக்கடலை வச்சு ஒரு 10 நிமிஷத்தில் குயிக் அண்ட் ஃபாஸ்ட்டாக எப்படி ஒரு பர்ஃபி செய்யுதுன்றதை பார்க்கலாம். எல்லா வயசில் இருக்கவங்களுக்குமே பர்ஃபினா கண்டிப்பாக பிடிக்கும். அதுவும் பொட்டுக்கடலையில் ஒரு பர்ஃபி பண்ணுறோன்னா குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக ஒரு ஆரோக்கியமான இதுவாக இருக்கும். இந்த வின்டர் டைமில் பர்ஃபி சாப்பிட்றது ரொம்பவே நம்ம பாடியை நல்லா ஹீட்டாகவும் வச்சுக்கிறதுக்கு அது உதவும். ஸோ ஒரு ஹெல்த்தியான ஆரோக்கியமான ஒரு பர்ஃபி எப்படி செய்யுதுன்றதை பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம். ஒரு கப் அளவுக்கு நான் பொட்டுக்கடலை முழுசு எடுத்திருக்கேன். உடச்சி எடுத்திருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதுவும் நல்லா தான் இருக்கும். எந்த கப்பில் மெஷர் பண்ணுறீங்களோ அந்த கப்பில் நீங்கள் எடுத்துக்கலாம். ஒரு கிளாஸில் எடுக்கிறீங்கன்னா அந்த கிளாஸ்லேயே வந்து எல்லா மெஷர்மெண்ட்ஸையும் நம்ம பார்த்துக்கலாம். ஒரு கப் அளவுக்கு பொட்டுக்கடலை, முழு பொட்டுக்கடலை, ஒரு கப் அளவுக்கு துருவிய வெல்லம். இந்த மாதிரி நல்லா துருவி எடுத்துக்கோங்க. அது கொஞ்சம் பெருசாக இருந்ததுன்னா அந்த கணக்கு நமக்கு சரியாக வராது. இந்த பர்ஃபி செய்யறதுக்கு 1:1 ரேஷியோவில் எடுத்துக்கலாம். இது வந்து ஆப்ஷனல் தான். எனக்கு கொஞ்சம் ஏலக்காய் பொடி பிடிக்கும். கொஞ்சம் வாசனைக்காக ஏலக்காய் பொடி. கீ வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போதுமானதாக இருக்கும். ஒரு வானல் எடுத்துக்கோங்க. ஒரு வானல் எடுத்துக்கிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க பொட்டுக்கடலை இதில் போட்டுடலாம். அப்படியே ட்ரை ரோஸ்ட்டு தான் பண்ண போகிறோம். லைட்டாக சூடானா போகணும், கலர் சேஞ்ச் ஆக வேணாம். கை வச்சு கலராமல் ஒரு ஜஸ்ட் ஒரு 2 to 3 மினிட்ஸ் வந்து நம்ம ரோஸ்ட் பண்ணால் போதும். கை விட்டுட்டிங்கன்னா ஒரு இடத்துல கொஞ்சம் வெந்திருக்கும், ஒரு இடத்துல வறுபடாமல் இருக்கும். ஸோ அதனால் எப்போவுமே ஒரு 2 மினிட்ஸ் to 3 மினிட்ஸ் வந்து கைவிடாமல் கலரிட்டே இருங்க. அது 3 மினிட்ஸ் ரோஸ்ட் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துடலாம். அதை இப்போ இதே வானிலையில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கீ ஆட் பண்ணிவிடுங்க. நான்ஸ்டிக்கில் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணலாம். இது ஒரு பிஞ்ச் அளவுக்கு ஏலக்காய் தூள். இப்போ இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க வெல்லத்தையும் இதில் ஆட் பண்ணிடலாம். ஸோ நம்ம தண்ணி எதுவுமே விட வேண்டாம். வெல்லமே அதுவே மெல்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போ இது நல்லா கைவிடாமல் கிளறிட்டே இருங்க. நம்ம தண்ணியே விடல, ஆனால் கீலையும் அந்த வெல்லத்தோட இதுலேயுமே மெல்ட் ஆகிட்டே இருக்குது. நல்லா மெல்ட் ஆகட்டும். ஸோ இப்போ இதில் நம்ம தண்ணியில் விட்டு பார்க்கலாம். பாருங்கள், நல்லா வர ஆரம்பிச்சிச்சு. இன்னும் கொஞ்சம் இப்படி இழுத்தால் நல்லா இது வரணும். இப்போ பாருங்கள், இன்னும் கொஞ்சம் ஒரு மினிட்டில் வந்துடும். இது இழுத்தால் நல்ல எலாஸ்டிசிட்டி வரணும். ஸோ இப்போ அடுத்த பதம் வந்து குயிக்காக ஃபாஸ்ட்டாக செஞ்சிடலாம். ஆனால் இந்த ரெசிப்பியில் வந்து இந்த பதம் தான் ரொம்ப முக்கியம். பாருங்கள், போட்ட உடனே அப்படியே நமக்கு பால் மாதிரி வருது. பாருங்கள், நல்லா பாருங்கள், நல்ல திக்காக இருக்குல்ல, எலாஸ்டிசிட்டி இல்லாமல் போயிடுச்சு. ஸோ இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம பொட்டுக்கடலையை ஆட் பண்ணிடலாம். பார்த்தீங்களா எப்படி இந்த நூல் பதம் வருது பாருங்கள். நூல் நூலாக இலையாக இருக்குது பாருங்கள். அதுதான், இதுதான் வந்து நமக்கு கரெக்டான பதம்னு அர்த்தம். இப்போ நம்ம எடுத்ததில் ஸோ இப்போ இது நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் பாருங்கள், நல்லா எல்லாமே உருட்டி எல்லாமே நல்லா வர ஆரம்பிச்சிச்சு. இப்போ நம்ம இதை எடுத்து இப்போ நான் சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ இதை வந்து ஒரு தட்டில் போட்டுட்டு நல்லா இப்படி ஃப்ளாட்டன் பண்ணிக்கோங்க. ஃப்ளாட்டன் பண்ணிங்கன்னா ஈவனாக ஒரே சைஸாக வர்றதுக்காக தான். இந்த நூல் இலையாக இருக்குது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் எடுத்திங்கன்னா தான் வந்து ஸ்வீட் வந்து கரெக்டான ஸ்வீட்டாக இருக்கும். ரொம்ப வாயில் கடிப்படும் போதும் நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். அதே சமயத்தில்
ஸோ நம்ம இந்த மாதிரி பெருசாக வேணுனாலும் பெருசாக பண்ணலாம், சின்ன சின்ன சைஸாக வேணும்னாலும் இந்த மாதிரி சின்ன சின்ன தட்டில் வச்சு கூட நம்ம வந்து சிக்கி, இது வந்து நார்த் இந்தியாவில் வந்து சிக்கின்னு சிக்கின்னு சொல்லுவாங்க. இப்போ இது நம்ம ஊரில் சைடில் இது நம்ம பர்ஃபின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி சின்ன சின்ன சைஸ் போட்டோன்னா குழந்தைங்களுக்கு ஈஸியாக கொடுக்கறதுக்கும் ஈஸியாக இருக்கும். நமக்கு இது சூடாக இருக்கும் போதே போட்டு தட்டினீங்கன்னா தான் உண்டு. நம்ம எந்த ஷேப்பில் வேணுமோ எந்த தட்டில் வேணுமோ அந்த பாத்திரத்தில் வச்சு தட்டிக்கலாம். நம்ம சரி வரட்டும். ரூம் டெம்பரேச்சர் வந்த உடனே நம்ம இதை சைஸ் போட்டுடலாம். லைட்டாக சூடாக இருக்கும் போதே ஷேப் போட்டுக்கோங்க, அப்போ தான் கரெக்டாக ஷேப் கிடைக்கும். நமக்கு ஆறிடுச்சுன்னா நம்மளால் ஷேப் கட் பண்ண முடியாது. பாருங்கள் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக பண்ணிட்டோம். இதே நம்ம கடையில் போய் பர்ஃபி வாங்குகிறோன்னா கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும். நம்ம வீட்டிலே வந்து சுட சுட சீக்கிரமாக செஞ்சு முடிச்சிடலாம் இந்த பர்ஃபியை. எந்த ஷேப்பில் வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம். ஸ்கொயர் வேணாலும் ஸ்கொயர், டைமண்ட் ஷேப் வேணாலும் டைமண்ட் ஷேப்பு. பேப்பர் கொஞ்சம் ஹார்ட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ அதை போட்டுட்டு இப்படி வச்சிடலாம். நம்மளோட சுவையான ஆரோக்கியமான பர்ஃபி 10 நிமிஷத்தில் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போ இது இந்த மாதிரி உருண்டை வேணாலும் உருண்டையாக பிடிச்சிக்கலாம், இல்லை இந்த மாதிரி வந்து ஸ்கொயர் ஷேப்பில் வேணாலும் டைமண்ட் ஷேப்பில் வேணாலும், இல்லை நீங்கள் குக்கீஸ் கட்டுருந்தாலும் அந்த சூடாக இருக்கும் போது அந்த கட்டரை வச்சு அச்சு வச்சு எடுத்துட்டிங்கன்னா அந்த மாதிரி நமக்கு காஞ்சோன்னா கிடைக்கும். இது நல்லா ஒரு 15 டேஸ் வரைக்கும் நம்ம வெளியே ரூம் டெம்பரேச்சரே வச்சாலும் நல்லாயிருக்கும். ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சுட்டிங்கன்னா 10 நிமிஷத்தில் ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு ஸ்வீட்டு. நம்ம சட்டுன்னு இன்றைக்கி ஏதோ ஒரு ஸ்வீட் சாப்பிடணும் போல் இருக்குதுன்னா கூட இந்த மாதிரி ஒரு ஸ்வீட் செஞ்சோன்னா வெல்லமாகவும் இருக்குது, பொட்டுக்கடலையாகவும் இருக்குது, எல்லா சத்தும் சேர்ந்த மாதிரி நமக்கு இந்த வின்டருக்கு ஏற்ற ஒரு ஸ்வீட் ரெசிப்பியாகவும் இருக்கும். இது பாருங்கள் எவ்வளோ நல்லா சாஃப்டாகவும் இருக்கும், அதே டைமில் நமக்கு கிறிஸ்பியாகவும் கிடைக்கும். இது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்கிற பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஃபர்தர் நோட்டிஃபிகேஷன்ஸு உங்களுக்கு கண்டினியூ ஆகிறதுக்கு அது ஹெல்ப் ஆகும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஏதாவது கமெண்ட் பண்ணணுன்னு இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இது யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.